BHK, 3 BHK, shops, restaurant, supermarket and commercial. Available for rent in Kolattur. Nearby Meridian Hospital, Kumaran Hospital, backside of Red Terry. Please contact 9034555554. வணக்க மக்களே, பிரபல நடிகை ஒருத்தவங்க 45 நிமிடங்களுக்கு மேலே என்னால் கவனமே செலுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறது மிகப்பெரிய அளவில் ஒரு வினோதமான டிசார்டராக பார்க்கப்படுது. அந்த நடிகை வேறு யாரும் கிடையாது, ஆலியா பட் அவர்கள் தான். பிரபல பாலிவுட் நடிகைகளில் ஒருவரான ஆலியா பட் சமீபத்தில் கொடுத்திருக்கக்கூடிய பேட்டியில் தனக்கு அட்டென்ஷன் டெஃபிசிட் டிசார்டர் அப்படின்ற ஒரு நோய் இருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க. ரசிகருடைய இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. பிரபல பாலிவுட் நடிகைகளில் ஒருவரான ஆலியா பட் இந்த பேட்டி கொடுத்திருக்கிறது ரசிகருடைய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. பிரபல இயக்குனரும் தயாரிப்பாளராக வலம் வரக்கூடிய மகேஷ் பட் அவர்களுடைய மகள் தான் ஆலியா பட். இவங்க ரொம்பவே இளம் வயதிலேயே நடிக்கிறதுக்காக சினிமாவுக்குள்ளே வந்துட்டாங்க. மிகப்பெரிய அளவில் ஸ்டார் கிட் அப்படின்ற ஒரு அந்தஸ்தை வாங்கியிருக்காங்க. தனது சிறப்பான நடிப்பால் இன்ன வரைக்குமே ஒரு முன்னணி நடிகையாக வலம் வராங்க. கங்குபாய் கத்தியவாடி படத்தில் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியதற்காக சிறந்த நடிகைக்கான தேசிய விருதையும் வாங்கியிருக்காங்க ஆலியா பட். தன்னை விட 10 வயது மூத்த பாலிவுட் நடிகர் ரன்பீர் கபூரை மணந்த இவங்களுக்கு தற்போது ஒரு பெண் குழந்தையும் இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இவங்களுக்கு இப்படி ஒரு நோய் இருக்குது அப்படின்ற விஷயம் கேள்விப்பட்டதுலேருந்தே ரசிகர்கள் ரொம்ப பார்த்தீங்கன்னா வேதனையை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. எவ்வளோ பெரிய பிரபலங்களாக இருந்தாலும் சரி, ஒரு சில விஷயங்களில் ஒரு சில நேரங்களில் பார்த்தோன்னா அவங்களும் கடந்து வரக்கூடிய ஒரு கடினமான பாதை இருக்க தான் செய்யும். யாருக்குமே வாழ்க்கையில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிம்மதி இன்பம் அப்படின்றது ஒரு சேர கிடைச்சிடாது. ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காது. இது எல்லாருக்குமே இயற்கை தான். இதே போல் பார்த்தோன்னா நிறைய பேர் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் இருக்கிறவங்க தான் ரொம்பவே உடல்நல குறைவால் பாதிக்கப்படுறாங்க. அதற்கு காரணம் அவங்களுடைய உணவு வகைகள், அதே போல் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு பல விஷயங்களை நம்ம இங்கே முன்வைக்கலாம். இவங்களுக்கு சீக்கிரமே இந்த நிலைமை சரியாகணும்னு நம்மளுடைய சார்பாக ஆறுதலை தெரிவிச்சுக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.